கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 7வது வார்த்தையில நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று கூறப்படுகிறது. இந்த எரேமியா தீர்க்கதரிசியோட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பறவை இனங்கள், நான் உருவாக்கின பறவை இனங்கள், அவைகள் தன்னுடைய காலத்தை அறிகிறது. நமக்கு தெரியும், பறவைகள் இந்த குளிர் நாடுகளில் இருந்து வெதுவெதுப்பான நாடுகளுக்கு அங்கே குளிர் வரும் என்று அறிந்து அவைகள் இடம் மாறுகிறது உண்டு. கூட்டம் கூட்டமாய் பறந்து அவைகளுக்கு இருக்க வேண்டிய இடங்களுக்கு போகிறது உண்டு. அதே மாதிரி அவைகளுக்கு முட்டையிடுகிற காலங்கள் வரும் பொழுது அவைகள் அதற்காக தங்களை மாற்றி அமைத்து கொள்ளுகிறது. அப்போ வெயிலுக்கும் அதே போல தான் அதற்கு ஏற்றபடியாக தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றி அமைத்து கொள்ளுகிறது. ஆனால் கர்த்தர் தன்னோடு இருக்க, தான் ஆராதிக்க, தன்னோடு இருக்க தெரிந்து கொண்ட மனிதன் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும், ஒரு மெசேஜ் முகாந்தரம், ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ கர்த்தர் ஒரு வார்த்தை ஒரு சபைக்கு நேராக சொல்லும் பொழுது, ஒரு ஆயிரங்கள் கூடியிருக்கிற சபையில் சில வார்த்தைகள் வரும் பொழுது நமக்காக அந்த வார்த்தைகள் வந்தாலும் நாம் நினைப்போம், நாம் இன்றைக்கு பெர்ஃபெக்டாக இருக்கிறோம், அது எனக்குரியதல்ல, வேற யாருக்கோ உரியது என்று நாம் என்ன செய்கிறோம், நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒவ்வொரு நேரத்திலும் காலங்களிலே மனிதனோடு சொல்லுகிறார். ஆனால் மனிதன் தான் அதை கேட்டு அறியாமல் இருக்கிறார். நாம் மத்தாய் எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு இப்பொழுது தெரியும், ராஜ்யங்கள் தங்களில் யுத்தங்களை நடந்து ஜனங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம நினைப்போம், இது முடிவாயிருக்குமோ, மிசைல் எங்கே விழுமோ, எங்கே குண்டு பிடிக்குமோ அப்படின்னுள்ள ஒரு வேதனையில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், முடிவு உடனே வராது என்று சொல்லுகிறார். நம்ம அதனுடைய 33வது மத்தேயு 24:33வது வார்த்தையை வாசிக்கும் பொழுது அங்கே காணப்படுகிறது, அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று. அப்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த பூமியிலே நடக்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த பூமியிலே நடக்கிற சில சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சமீபமாய் வந்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் ஒவ்வொன்றாய் நாம் நிறைவேறி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு என்ன என்று நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் நின்று விடுவோம். அதனால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த நம்முடைய காலங்கள், நாம் இப்பொழுது என்ன காலத்தில் இருக்கிறோம், நாம் இப்பொழுது ஒரு சந்தோஷமான காலத்தில் இல்லை கர்த்தருடைய வருகை அடுத்த காலத்தில் இருக்கிறோமா என்பதை வேத வசனங்கள் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், திரிச்சறிய வேண்டும். இல்லைன்னு நாம் நினைவையாத நாழிகையிலே கர்த்தர் வருவார். அது ஒன்றி நம்முடைய மரணமாக இருக்கலாம், அல்லது அவருடைய 2ஆம் வருகையாக இருக்கலாம். எது நடந்தாலும் நாம் அவரோடு இருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய காலங்களை அறிய வேண்டும். நம்முடைய நாட்கள் குறுகினது என்று நாம் அறிய வேண்டும். நம் கர்த்தரோடு சேர்ந்து வாழும் பொழுது அவரோடு சேர்ந்து நமக்கு ஆளுகையையும் செய்ய முடியும். அதனால் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டிய கிருபையை கொடுத்தருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதവും மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே. உலக சம்பவங்கள் உம்முடைய வருகையை அதி சீக்கிரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரை விழித்து சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய காலங்களை அறியாதபடி உணராதபடி இருக்காமல் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் வாசல் அருகே வந்திருக்கிறீர் என்றதை உணர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றி அமைத்து ஆண்டவரே உம்மோடு கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.